ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது என்னென்னா மஷ்ரூம் பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே பிரியாணின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது பேர்ஷியாவில் கண்டுபிடிச்ச ஒரு டிஷ்ஷு. அது இந்தியாவுக்கு முகலாயர்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயும் இந்த மஷ்ரூம் பிரியாணிங்கிறது ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் டிஷ்ஷுன்னே சொல்லலாம். பிகாஸ் எல்லாமே நான் வெஜிடேரியன்ஸாக போயிட்டுருக்கும்போது ஒரு உமாமி ஃப்ளேவரோடு இருக்கக்கூடிய ஒரு டிஷ் தான் இந்த மஷ்ரூம் பிரியாணி. மஷ்ரூம் பிரியாணிலேயே நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. மஷ்ரூமில் ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது, விட்டமின்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அது கட் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்பப்படுது. ஓகே கைஸ், வாங்க குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம்னா 200 கிராம்ஸ் மஷ்ரூம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்மால் சைஸ் தக்காளி, நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு, நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி புதினா, அப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு 1 கப் பாஸ்மதி ரைஸ் நான் இங்கே ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். ஸோ கைஸ், இப்போ நம்ம மிக்சியில் புதினா, கொத்தமல்லி, அப்புறம் இஞ்சி பூண்டு இது நாலத்தையும் சேர்த்து அரைக்க போகிறோம். அப்புறம் கைஸ், பிரியாணிக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனீஸும் ஏலக்காவும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் நெய்யும் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பைசஸ்லாம் சேர்த்துருக்கோம். இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன்ஸை உள்ளே போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் குக் ஆனதும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள், தனியாத்தூள், அப்புறம் பிரியாணி மசாலா கொஞ்சம், இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா கொத்தமல்லியை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மஷ்ரூம்ஸை போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் அது குக் ஆகட்டும். அது குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியை போட்டுக்கலாம். நான் எடுத்திருக்க மெஷர்மெண்ட்ஸ்க்கு 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த 2 கப்பும் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் மெஷர் பண்ண கப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. என்னோடய குவான்டிட்டி படி நான் 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். குக் ஆகி 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ கைஸ், நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.